என்ன மித்ரா, அர்ஜுன் கூட சண்டை போட்டியாமே? ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்தான். அதனால்தான் அவனோட வாயை மூட வேண்டி இருந்தது. உங்க 2 பேருக்குள்ள நட்பு இல்லனாலும் பரவாயில்ல, விரோதத்தை வளர்த்துக்காதீங்க. சிலது வேண்டாம் நினைச்சாலும் முடியாதுமா, சிலது வேணும்னு நினைச்சாலும் கிடைக்காது. இது அந்த மாதிரிதான். எங்க 2 பேருக்குள்ள விரோதம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது மாறவே மாறாது. நான் எவ்வளவு அறிவுறுத்தினாலும் கடைசி வரைக்கும் பிடிவாதத்தை விட மாட்டல்ல. சரி, அதற்கட்டும். உன் பொண்ணை இங்க காணோம். அதோ மேடமை பத்தி பேசினதும் வந்துட்டு இருக்காங்க. குட் மார்னிங் பாட்டி. வெரி குட் மார்னிங். ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டியா? ஆமா பாட்டி. விவேக், லக்கியை ஸ்கூல்ல விட்டுட்டு வந்திருப்பா. ஓகே பெரியம்மா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. உங்களால முடிஞ்சா என்ன டிராப் பண்ணுங்க, இல்லனா டிரைவரை டிராப் பண்ண சொல்லுங்க. அதை விட்டுட்டு எல்லார்கிட்டயும் கெஞ்சிட்டு இருக்க வேணாம். எனக்கும் ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. இந்த டிராப் பண்றது பிக்கப் பண்றதெல்லாம் என்னால முடியாது. இங்க பாருங்க, நான் ஒன்னும் உங்ககிட்ட கேட்கல. நானும் தான் உங்ககிட்ட சொல்லல. உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட். உங்ககிட்ட வாக்குவாதம் பண்றது அதை விட வேஸ்ட். அப்பப்பா, என்னப்பா இதெல்லாம்? எப்போ ஒன்னா சந்தோஷமா இருப்பீங்க, இப்ப என்ன இதெல்லாம்? 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அம்மா, லக்கி என்ன பண்ணான்னு தெரியுமா? ஃப்ரெண்ட் பர்த்டேன்னு போய் சொல்லி அர்ஜுனோட பிசினஸ் ஃபங்க்ஷன் கூட்டிட்டு போயிருக்கா. அத பொய்ன்னு சொல்ல மாட்டாங்க. வேற என்னன்னு சொல்லுவாங்க? உண்மையை மறைச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களாமா, நேத்து இவ இந்த மாதிரி பேசி பேசிதான் என்ன அங்க கூட்டிட்டு போயிருக்கா. அர்ஜுன் கிட்ட நான் சண்டை போடுறதுக்கு இவதாமா முக்கியமான காரணம். ஆஹா, அதுக்கு தானே அவர் கூட சண்டை போட்டு என் ஃப்ரெண்ட் முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டீங்க. அவன் ஒரு ஃப்ரெண்டு, அவன் முன்னாடி நான் மானத்தை வாங்கிட்டேன். என் ஃப்ரெண்ட் ஏதாவது சொன்னீங்க நான் சும்மாவே இருக்க என்ன பண்ணுவ நீ? அப்பப்பா, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அப்பா பொண்ணு எப்படியே சண்டை போட்டுப்பீங்க. மித்ரா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. இவளை கொண்டு போய் ஸ்கூல்ல டிராப் பண்ணு. வந்து கார்ல ஏற சொல்லுங்க. போய் டோரை திறந்து வைக்க சொல்லுங்க. ஏய் லக்கி, வா. ஜெயிச்சிட்டேன்னு ரொம்ப பீத்திக்கிற போல இருக்கு. உன்னை விட ரொம்ப புத்திசாலியான ஒரு பொண்ணு உனக்கு பிச்சை போட்டதுனாலதான் அந்த வெற்றி உனக்கு கிடைச்சது. இன்னைக்கு நீ ஜெயிச்சிட்டேன்னு துள்ளி குதிச்சுட்டு இருக்கேல்ல, இனி நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் சரி, என்ன உன்னால ஜெயிக்க முடியாது. வெற்றிங்கிற அந்த வார்த்தை இனிமே கடைசி வரைக்கும் என்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அதை நான் எப்படி செய்யறேன்னு நீ பொறுத்திருந்து பாரு. உனக்கும் உன்னை ஜெயிக்க வைக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிற உன் பின்னாடி நிக்கிறவங்களுக்கும் இதுதான் நான் தர சேலஞ்ச். இன்னைக்கு மித்ரா என்னோட கண்ணில் பட்டாரு. நான் இங்கே இருந்தேன்னா என்னைக்காவது ஒரு நாள் நானும் மித்ராவோட கண்ணில் பட்டுருவேன். அப்போ அவரு கேட்குற கேள்விக்கெல்லாம் என்கிட்ட எந்த பதிலும் இருக்காது. அந்த நிலைமை வர்றதுக்கு முன்னாடியே நான் இந்த ஊரை விட்டு போயாகணும். ஆனா இதுக்கு அர்ஜுனும் வசுந்தரா ஆண்டியும் ஒத்துப்பாங்களா? இல்ல, அவங்கள எப்படியாவது ஒத்துக்க வச்சுதான் நான் இங்க இருந்து போவேன். அம்மா, 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 உங்களதான். என்ன நீங்க அந்த டேபிள நாய்க்குட்டி மாதிரி வளர்க்குறீங்களா என்ன? நீங்க லஞ்ச் பாக்ஸ்ல வைக்காம டேபிள் மேல வச்சிட்டு இருக்கீங்க. ஐயோ, நான் கவனிக்கல சொன்னோம். இந்த அளவுக்கு உன் கவனம் செதறி இருக்குன்னா உனக்கு பிடிச்ச விஷயத்தையோ இல்ல பிடிக்காத விஷயத்தையோ நீ யோசிக்கிறேன்னு தானே அர்த்தம். என்ன அது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி.
ஜுன்னு நீ ஸ்கூலுக்கு கிளம்பு. என்ன சொல்றீங்க? நீங்க வரமாட்டீங்களா? ஆ, ஆ, இன்னைக்கு உன்னை சமையல்கார அண்ணா கூட்டிட்டு போவாரு. நீங்களும் வாங்கம்மா ப்ளீஸ். நீயே போய் அவனை ஸ்கூல்ல விட்டுட்டு வாம்மா. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும் ஆண்டி. அப்பாக்கும் பொண்ணுக்கும் நடுவுல பிரச்சனையா? அப்படி என்ன பிரச்சனைன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நேத்து நைட்டு ஃபங்க்ஷன்ல என்னோட பிஹேவியர் இவளுக்கு பிடிக்கலையா? என்னால அவளோட ஃப்ரெண்டு முன்னாடி இவளோட மானமே போயிடுச்சு. ஓ, இது உண்மைதானே டீச்சர்? நம்ம அடுத்தவங்க இடத்துக்கு போனா எவ்வளவு ஒழுக்கமா நடந்துக்கணும், அடுத்தவங்களுடைய ஃபங்க்ஷன்ல எவ்வளவு ஜாக்கிரதையா நடந்துக்கணும். ஆனா அப்பா என்ன செஞ்சாரு? அவங்களோட சண்டை தான் போட்டாரு. அவங்கள நல்லா கத்திட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. இனிய ஃப்ரெண்டு கிட்ட என்னால எப்படி பழைய மாதிரி பழக முடியும்? அவன் ஏதாவது கேட்டானா என்னால இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? பரவாயில்ல விடு லக்கி. இந்த ஒரு தடவை உன்னோட அப்பாவை நீ மன்னிச்சு விட்டுறலாம்ல. இவ்ளோ பெரிய இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் அவ்ளோ ஈஸியா எப்படி நான் மன்னிச்சு விட முடியும்? சரிங்க மேடம், நீங்க இப்ப என்ன மன்னிக்கணும்னா நான் என்ன செய்யணும்? ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணுமா, சாக்லேட் வாங்கி கொடுக்கணுமா, இல்லனா ஸ்வீட் எதுவும் வாங்கி கொடுக்கணுமா? ஸ்வீட்ஸ் எல்லாம் ஒண்ணும் வேணாம், ஒரு சாரி மட்டும் போதும். ஓ, அவ்வளவுதானா? அப்ப சரி. சாரி சாரி, ஐ அம் வெரி வெரி சாரி. இப்போ ஓகேவா? தப்ப ஒருத்தர்கிட்ட பண்ணிட்டு சாரி வேற ஒருத்தர்கிட்ட கேக்குறீங்க? அப்படின்னா இப்ப இந்த சாரியை யார்கிட்ட சொல்லணும்? ஜுன்னு கிட்ட. அந்த குட்டி வாண்டுகிட்ட நான் எதுக்கு சாரி சொல்லணும்? நான் தப்பு செஞ்சேன்னா என் முன்னாடி இருக்கவங்க சின்னவங்களா இல்லனா ரொம்ப வயசானவங்களான்னு நான் என்னைக்காவது யோசிச்சிருக்கேனா? பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் நான் தான் சாரி சொல்லிருக்கேன்ல. உங்ககிட்ட நான் தப்பே செய்யலைனாலும் சாரி சொல்லுவேன். அதுவே அவங்கிட்ட என்னால சாரி சொல்றது மட்டும் இல்ல, ஆக்சுவலா நான் தப்பு செஞ்சேங்கிற ஃபீல் கூட பண்ண மாட்டேன். நீங்க ஜுன்னு கிட்ட சாரி சொல்ற வரைக்கும் நான் உங்ககிட்ட பேச போறது இல்ல. என் பிடிவாத குணத்தை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. அப்படின்னா சரி, இன்னையில இருந்து என் பிடிவாதம் கூட எப்படி இருக்குன்னு நீ பாப்ப. பார்க்கலாம் பார்க்கலாம்.